ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சாச்சுங்க. இதில் நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இதில் நான் ஒரு 300 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் சுவையாக இருக்கும். நான் 600 கிராம் மீனுக்கு 300 கிராம் வெங்காயம் சேர்த்திருக்குங்க. நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு 3/4 பதம் வெந்தோடனே நம்ம அது கூட ஒரு 6-7 பல்லு பூண்டுங்க, ஒரு 2 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கணுங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கி விடலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு 2 வதங்கினதுக்கப்புறங்க நான் தக்காளி பழம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கணுங்க. அதை நல்லா வதக்கி விடுவோம். தக்காளி பழம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். அதுக்காக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விடுவோம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கியாச்சுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி பழம் நல்லா மசிய வெந்துருச்சு. இப்போ இதோட நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அரைச்ச கறி மசாலா இருக்குங்க. அதை நான் 2 ஸ்பூன் இந்த ஸ்பூனில் சேர்த்திக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கறி மசாலா இல்லாதவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூளுங்க, வரமல்லி தூள் அதுவும் 1 ஸ்பூன் வர மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட வேணும் அப்படின்னிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வீட்லேயே கறி மசாலா இருந்ததுனால நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆஃப் பண்ணிடலாங்க. இனி இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வரமிளகாய் தூளெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. கறி மசாலா ஆட் பண்ணிங்கனாலும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி பழமெல்லாம் ஆறுறதுக்குள்ளேங்க நம்ம கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிச்சு விட்ருலாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. வெந்தயம் பாருங்கள், இவ்வளோ ஆட் பண்ணுறேன். மீன் குழம்புக்கு வெந்தயம் ஆட் பண்ணேன்னா வாசமாக இருக்குங்க, நல்லா ருசியாக இருக்கும். இப்போ வெந்தயம் பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம இதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் ஒரு 6-7 பல்லு பூண்டும் தெளித்து வச்சுருக்குறேங்க, க்ளீன் பண்ணி. அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. முழுசாகவே போட்டு அப்போ தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிடுவோம். இப்போ வெங்காய பூண்டு வதங்கிடுச்சுங்க. வெங்காய பூண்டு வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, வெங்காயம் இந்த மசாலா எல்லாம் போட்டு தக்காளி பழம் அதெல்லாம் சேர்த்து நம்ம ஊற்றிடலாங்க. இதோட கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்றிடலாம். இதோட பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதுலேருந்து புளிச்சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் தக்காளி பழம் குறைவாக போட்டிங்கன்னா புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிங்க. நான் தக்காளி பழம் 2 போட்டதுனால புளி குறைவாக தான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் மட்டும் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்தியாச்சு, மிளகு அரைச்சி வச்சதையும் ஊற்றியாச்சு. இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம், தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா இதெல்லாம் பச்சை வாசனை போய் தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போவே கொஞ்சம் உப்புமே ஆட் பண்ணிடலாங்க. பாருங்கள், நான் இவ்வளோ உப்பு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ குழம்பு கொதிக்கிட்டுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கிட்டோம். நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கிட்டுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்ம ஊற்றின தண்ணியிலேருந்து குழம்பு சுண்டி வந்திருக்குங்க. இப்போ நம்ம பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா மசாலா கொதித்து நல்லா வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பாறை மீன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் இதே முறையில் செய்யலாங்க. ஒவ்வொரு பீஸாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இதே அளவு போதுங்க. இன்னி தண்ணி வேண்டாம். வேக வேக மீன் குறைஞ்சிரும், சைஸு சின்னதாயிரும். அதனால் இதே அளவு மசாலா போதும். நம்ம இன்னும் வேறு தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இந்த மீன் வேகிறதுக்குள்ளே. அதை ஆட் பண்ணும்போது அதோட திக்னஸ் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாட்ட வேணுங்கிறதுக்கு வேணால் தண்ணி கொஞ்சம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வேணால் ஆட் பண்ணிக்கிங்க.
இப்போ வந்து ஒரு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் விட்டுலாங்க, வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்தளவுக்கு கொதிச்சிருக்குங்க. மீன் பார்த்திங்கன்னா இப்போ இந்தளவுக்கு வெந்துருச்சுங்க. ஓரளவுக்கு ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சுங்க. அதனால் நம்ம இனி அடுத்தது தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாங்க. தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காயை அரைச்சிங்க, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேங்க, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தானுங்க. உங்களுக்கு ருசி பிடிக்கும் தேங்காய் பால் ஊற்றினா அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லைங்க. ஊற்றாமல் சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு டைம் கலந்து விட்டுட்டுங்க நம்ம வேக விட்டுறலாம். நம்ம எடுத்துருக்கிறது பாறை மீன்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ராவே வேக விடலாங்க. மற்ற மீன்னா ரொம்ப நேரம் வேக விட்டால் கரைஞ்சிரும். ஒரு 2 கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மீன் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இதோட மேலே மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. சூப்பராக வாசனையாக கமகமன்னு இருக்குது. மல்லித்தலை தூவிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.